வணக்கம். திருமந்திர பாடல்களையும் அதனுடைய ஆழமான தத்துவங்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு பாடலை கூட விடக்கூடாது என்ற நோக்கில் தான் வரிசையாக சொல்லி கொண்டு வரேன். இல்லை என்றால் உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய முக்கியமான பாடல்களை மட்டுமே சொல்லிக்கொண்டு திருமந்திரத்தை நிறைவு செய்து விடலாம். நான் அப்படி செய்ய எண்ணவில்லை. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்னுமாறு ஒரு பாடலை கூட விடாமல் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று ஒரு உந்துதலில் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பாடலிலும் ஏதேனும் ஒரு உட்பொருளை அவர் பொதிந்து வைத்திருக்கிறார் திருமூலர். அந்த வகையில் 48வது பாடல், அடியார்களும் அமரர்களும் மனிதர்களும் எப்படி இறைவனை வணங்க வேண்டும், அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியார்களும் அமரர்களும் மனிதர்களும் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்பதையும் அவன் எவ்வாறு இருக்கிறான் என்பதையும் ஒரே பாட்டில் சொல்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு பாடலுமே ஒரே விதமான கருத்துக்களைத்தான் சொல்லுவது மாதிரி உங்களுக்கு தோன்றும். ஏனென்றால் இறைவன் பேரொளி பிளம்பாக விளங்கி கொண்டிருக்கிறான் என்பதை மக்களுக்கு அறுதியிட்டு சொல்ல வேண்டும், மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கடல் வாழ்த்து பகுதி முழுவதுமே அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் 48வது பாடல், அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. கடைசியில் தான் இறைவன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை கடைசி வரியில் சொல்கிறார். விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. இறைவன் அணையாத அருட்பெரும் ஜோதியாக நம்மளுடைய உடலுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே ஞான ஒளி பிளம்பாக பேரொளி பிளம்பாக எழுந்தருள் இருக்கிறான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் சொல்கிறார். அப்போ இறைவன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை கடைசி வரியில் சொல்கிறார். விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அடியார் பரவும் அமரர் பிரானை, நம்ம சிவன் அடியார்கள் சிவ கூட்டங்கள் சிவ கணங்கள் எல்லாம் புகழ்ந்து போற்றுகின்ற சிவகணங்கள் எல்லாம் போற்றுகின்ற ஒரே தலைவன் சிவபெருமான். அவன்தான் ஆதி முதல்வன். 4 யுகங்களும் ஒவ்வொரு யுகங்களாக ஒன்றன் பின் ஒன்றாக வரவைத்து ஒவ்வொரு யுக ஆரம்பத்திலும் அனைத்தையும் தோற்றுவித்து ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டு மீண்டும் மற்றொரு யுகத்தை புதிதாக தொடங்கி கொண்டு மற்றொரு யுகத்தில் அனைத்து தத்துவங்களையும் 36 தத்துவங்களையும் மானிட உயிர்களையும் தேவர்களையும் அசுரர்களையும் அனைவரையும் படைத்து தாவரங்கள் முதற்கொண்டு அனைத்தையும் 7 குலாம் அவர் ஒளி படைத்தன என்று 7 வகையான உயிரினங்களையும் படைத்துவிட்டு அந்தந்த யுகங்கள் முடியும் பொழுது அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டு என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவன் அந்த ஆதிசிவன். அவன் அடியார்கள் விரும்பி வணங்கி போற்றக்கூடியவன். அடியார் பரவும் என்ற வார்த்தைக்கு அதான் பொருள். அடியார்கள் விரும்பி போற்றுகின்ற இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து போற்ற வேண்டும். இறைவன் பிறப்பிலி பிங்ககன், தத்துவங்களை உரைப்பவன், பேரருளாளன். இறப்பிலி இறப்பு இல்லாதவன், என்றும் நிலையாக இருப்பவன். பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன், இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளக்கூடியவன். துறப்பிலி தன்னை வணங்கக்கூடியவங்களை கைவிடாதவன். துறப்பிலி தன்னை தொழுமின், தொழுதால் அவன் மறப்பிலி உங்களை மறக்க மாட்டான். அவன் இந்த பிறவியை அறுக்கக்கூடிய மாயா விருத்தம் என்ற மருந்தும் அவன்தான். அதான் பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன், இறப்பிலி யாவருக்கும் இன்பமருளும், துறப்பிலி தன்னை தொழுமின், தொழுதால் மறப்பிலி மாயா விருத்தமும் ஆமே என்று 8 குணங்களோடு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் அடியார்கள் எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய சிறப்பனை உடையவன். அடியார் பரவும் அமரர் பிரான், தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவன்தான் நிரந்தரமான தலைவன். தேவலோகத்துக்கு என்று இந்திரன் என்று ஒரு தலைவன் இருக்கிறானே, அப்படி என்றால் சிவனை இவர் ஏன் தலைவன் என்று கூறுகிறார் என்று உங்களுக்கு சற்று மனக்குழப்பமாக இருக்கும் அல்லவா? தேவர்களுடைய செயல் தலைவனாக அவன்,
இந்திரன் இருந்தாலும் நிரந்தர தலைவனாக இருக்கக்கூடியவன் என்னமோ சிவன்தான். ஏனென்றால் அசுரர்கள் தேவலோகத்தை கைப்பற்றும் போதெல்லாம் அசுரர்களுக்கு அந்த தேவலோகத்தை மீட்டுக் கொடுத்தவன் அவன்தான். முதலில் தேவர்களை ஆழகால விஷத்தில் இருந்து காப்பாற்றினார். பின்பு முருகக் கடவுளை தோற்றுவித்து சூரபன்மனிலிருந்து காப்பாற்றினான். அந்தகாசுரனிலிருந்து காப்பாற்றினான். ஜலந்தராசுரனிடமிருந்து காப்பாற்றினான். இப்படி எத்தனையோ அசுரர்களிடமிருந்தெல்லாம் தேவர்களை காத்ததால் அவன்தான் அமரர் பிரான். அடியார்கள் போற்றுகின்ற தேவர்களை எந்நாளும் இடர்களிலிருந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன். அவனை எப்படி வணங்க வேண்டும்? முடியால் வணங்கி முதல்வனை முன்னி தலை தாழ்த்தி வணங்க வேண்டும். இறைவன் முன்னால் சன்னதியில் நின்று கொண்டு அவனுடைய பாதத்தில் நம் தலை படுமாறு, தலையால் தரையை தொடுமாறு பணிந்து வணங்க வேண்டும். அதுதான் முடியால் வணங்கி முதல்வனை முன்னி. அவன்தான் யுகங்களையும் கடந்து என்றும் நிற்கக்கூடியவன். ஒவ்வொரு யுகமும் தோற்றுவிக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் முன்னின்று தோற்றுவிக்கக்கூடியவன் என்பதை உணர வேண்டும். அதான் முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை. எல்லாருக்கும் படியளக்கக்கூடியவன். தன்னை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் கைதூக்கி விடக்கூடியவன் அவன். யாரையும் கைவிட மாட்டான். சிவனை நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு என்று அதைத்தான் சொல்கிறார்கள். படியார் அருளும் பரம்பரன் எந்தை. அவன் உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன்தான் ஆதி முதல் கடவுள். படியார் அருளும் பரம்பரன் எந்தை. எல்லாவிதத்துக்கும் எல்லாவிதமான துன்பங்களில் எல்லாம் விடுதலை அடைய செய்து எல்லாருக்கும் வீடு வேறு அளிக்க வைப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். நாம் சிவனை நினைக்காதது ஒன்றுதான் நம்முடைய குறையே தவிர அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதான் படியார் அருளும் பரம்பொருள் தன்னை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. இத்தகைய சிறப்புகளை உடைய அவன் எங்கிருக்கிறான் என்றால் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே உடம்பிலே உத்தமனாக கோயில் கொண்டிருக்கிறான். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உங்களுடைய உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வாய்மை மொழிந்து உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்தால் பேரொளி பிளம்பாக ஞான ஒளியாக உங்களுக்குள்ளேயே அவன் விளங்குவான். அதை நான் கண்டுகொண்டேன், நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் என்று திருமூலர் சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? அடியார்கள் எல்லாம் போற்றக்கூடியவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். அவனை எப்பொழுதுமே தலை தாழ்த்தி வணங்க வேண்டும். அவனுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது. அவன்தான் ஊழி காலத்தில் முதல்வனாக இருந்து அனைத்தையும் படைக்கக்கூடியவன். அவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் அருளக்கூடியவன். அவன் உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். அவன் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருந்தால் அவன் வந்து ஞான ஒளியாக உங்களுக்கு காட்சி தருவான் என்பது இந்த பாடலினுடைய பொருள். அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மேன்மைகள் சைவ நீதி உலகமெங்கும் ஓங்குவதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள். இந்த சேனலை சைவ சித்தாந்த பிறர்கள் அனைவருக்குமே பரிந்தளியுங்கள் என்று சொல்லி உங்களிடமின்றி விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம்.